வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஐரோப்பியர் கால வரலாறை பற்றி பார்க்கலாம் வாங்க. தமிழர்களோட வரலாறில் பார்த்திங்கன்னா, தமிழர்கள் அவங்களுடைய புகழ் கடல் கடந்து பேசப்படுவதுன்றது காலத்துலேருந்தே இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, தமிழ்நாட்டில் இருந்து அதோட வளமும் நம்ம கடல் கடந்து போய் செஞ்ச வணிகம் தான். சங்க காலத்திலே பார்த்திங்கன்னா, அரேபியா, எகிப்து, ஆஸ்திரேலியா, கிரேக்கோ இந்த நாடுகளோடலாம் தமிழ்நாட்டு வணிகர்கள் வணிக தொடர்பு வச்சுட்டு இருந்தாங்க. அதே போல் உலக நாடுகளில் எல்லாருக்குமே அந்த காலத்து முதலே பார்த்திங்கன்னா, இந்தியாவோட அதுலேயும் இது முக்கியமாக சொல்லணுன்னா தென்னிந்தியாவோட வணிக உறவு செஞ்சுக்கிறதுக்கான முக்கிய காரணம் தமிழ்நாட்டில் இருந்த நாணில அமைப்பும் அதில் விளையிற நறுமண பொருட்கள் தான். அவங்க உணவுகளை பதப்படுத்துறதுக்கு தேவையான மிளகு, லவங்கம், ஏலம் இதெல்லாம் நம்மக்கிட்ட இருந்ததுனால பொண்ணை கொடுத்து அவங்க இந்த வணிகத்தை ஏற்படுத்தி இருந்தாங்க. முழுமையான வணிக உறவாக மற்றும் இருந்தது சங்ககாலம் வரைக்கும். அப்புறம் இடைக்காலத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா, அதுக்கு பின்னாடியும் இந்த வணிக தொடர்பு அவங்களோட சமயத்தை பரப்புறதுக்கும் காலனிகளை இங்கே ஏற்படுத்துவதுக்கும் அதை அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க. தமிழக வரலாற்றை பார்த்திங்கன்னா, களப்பிரர், அதுக்கப்புறம் பல்லவர், முகலாயர், விஜயநகர நாயக்கர் அரசுகள் இதெல்லாம் வேறு நிலத்துலேருந்து, அதாவது இந்தியாவுக்குள்ளேயே வேறொரு நிலத்துலேருந்து படையெடுப்பெல்லாம் எடுத்து இங்கே ஆண்டிருக்காங்க. ஆனால் அந்தந்த காலத்திலே பற்காலத்தில் பார்த்திங்கன்னா, ஐரோப்பியர்கள் தமிழ்நாட்டில் வணிகத்தில் ஈடுபட்டிருந்தாலும் அவங்களோட கிறிஸ்துவ சமயத்தை பரப்புகிற நோக்கத்தோடு நாட்டில் அரசிடமிருந்து அவங்க இங்கே குடியேறதுக்காக சில இடங்களுக்கு அவங்க உரிமை வாங்கியிருந்தாங்க. இதை அவங்க இந்தியா முழுக்கமே செஞ்சுருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது போர்ச்சுகீஸ்லேருந்து போர்ச்சுகீஸ், அப்புறம் இன்றைக்கி ஹாலந்துன்னு சொல்கிறோம் இல்லையா, அங்கேருந்து டச்சுக்காரங்க, டென்மார்க்கை சேர்ந்த டேனிஷ்காரங்க, ஃப்ரெஞ்ச் நாட்டில் ஃப்ரெஞ்சுக்காரங்க, இங்கே நாட்டிலேருந்து ஆங்கிலேயர்கள், இவங்க எல்லாம் இங்கே தங்கி நம்மளை ஆக்கிரமித்து நம்மளை ஆள ஆரம்பிக்கும் போது அவளை எதிர்த்து கிளர்ந்து எழுந்த விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டு நிலைப்பாடை பற்றியும் மக்களுடைய பண்பாட்டு நிலைமையும் சொல்லில் வர்ணிக்கவே முடியாத அளவுக்கு இருந்திருக்குன்றது உண்மை. உங்களுக்கு அதை பற்றி எதாவது சொல்லணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.